ஈரான் வந்துட்டு ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய முனைப்புல ரொம்ப நாளா இருந்துட்டு வருது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா இந்த உலகத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா இந்த 5 நாடுகள் மட்டும் தான் அணு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கணும். வேற யாரும் வச்சிருக்க கூடாது. அப்படின்ட்டு அவங்களா சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு, நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, என்பிடி அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு, அதை மத்த எல்லா நாடுகளும் திணிக்கிறாங்க. அதை தாண்டி தான் இந்தியா அணுகுண்ட தயாரிச்சது. பாகிஸ்தான் பண்ணிச்சு. இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. வடகொரியா கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. இப்படி ஏராளமான நாடுகள் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. சொல்லியும் சொல்லாமையும். அதே மாதிரி தன்னுடைய பாதுகாப்புக்காக ஈரான் டெவலப் பண்ண வரும்போது இவங்க எதிர்க்கிறாங்க. ஏன்னா அதனால சர்வதேச அமைதிக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு அமெரிக்கா கருதுது. இஸ்ரேல் வந்துட்டு எனக்கு அது ஒரு நேரடி அச்சுறுத்தல் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஈரானுடைய அணு சக்தி திட்டத்தை வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, எங்களுடைய கண்காணிப்புக்கு உட்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க ஒப்பந்தம் எல்லாம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் இருந்துச்சு. ட்ரம்ப் போன முறை பிரசிடென்ட் இருந்தபோது அது வேண்டாம் நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டாரு அவரு. பண்ணிட்டு ஈரான் மேல வந்துட்டு பொருளாதார தடைகள்லாம் விதிச்சு முக்கியமான பொருட்கள்லாம் வராதபடி ஏதோ பண்ணாரு. இப்ப அவன் வந்துட்டு சைனா பிளாக்ல போய் சேர்ந்துட்டான். ஈரான் வந்து இப்ப சைனா பிளாக்ல வந்துட்டு இருக்கு. இப்பவும் பாத்தீங்க அப்படின்னம்னா இப்ப அமெரிக்கா சொல்றது என்னன்னா, இப்பவும் வந்துட்டு ஈரான் வந்துட்டு முனைப்போடு இருக்கிற அணு ஆயுதத்தை தயார் பண்றதுக்கு அப்படின்னு அவன் சொல்றான்.